கண்டிப்பா இந்த வானதி கடை திறப்பு விழாவுக்கு ஒரு 7:30 கூட்டிரும். ஏன்னா, கடைக்கு பேரு சேரன்னு பாண்டி வச்சுட்டாங்க. இவ மனசுல என்ன நெனச்சுட்டு இருந்தான்னா, என் பேர தான் பாண்டி வப்பான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஸோ, இப்ப நேம் போர்ட பார்த்ததுமே பயங்கர கடுப்பாகி, அங்க இருந்து பாண்டி கூட சண்ட போட்டுட்டு இந்த வானதி போகுது. எப்படிதான் இருந்தாலும், என்னதான் நம்ம வந்து பாண்டிய உருகி உருகி லவ் பண்ணாலும், அவன் குடும்பத்த விட்டு குடுக்க மாட்டான். குடும்பத்துக்கு அப்புறம் தான் அடுத்ததா தான் நம்மள யோசிப்பான் அப்படின்னு நெனச்சுட்டு, வானதி வந்துட்டு சண்ட போட்டுட்டு போயிர்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க, சேரன் வந்துட்டு "ஏன்டா பேசாம வானதி பேரையே வைக்கலாம்லன்னு" சொல்லும்போது, நடேசன் வந்துட்டு "ஆமா, நீங்கலாம் காசு போட்டு கடைய ஆரம்பிப்பீங்களாம். கல்யாணம் கூட ஆகல, அந்த அம்மா பேர வப்பாங்களாம். அதுக்கு இப்பயே கோவிச்சுட்டு போகுது. இனி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, இந்த அம்மா என்ன ஆட்டம்லாம் ஆடும்" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. உடனே நிலா இருந்துட்டு "கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம தான் விவரமா எடுத்து சொல்லணும். பாண்டி வந்து அவ மேல பாசமா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வானதி நெனைக்கிறாங்க. இதுல என்ன இருக்குது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாண்டி. போக போக அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம். மெச்சூர்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "இல்ல இவ எதுக்கெடுத்தாலும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அது எனக்கு தெரியும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாப்போம். எங்க போயிற போறா? திருப்பி வந்து பேசுவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு வரப்போகுது. என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நடேசன் அங்கிள் இருக்கார் இல்லையா? நடேசனோட ஒய்ஃப் அதாவது சேரனோட அம்மா வழியில சொந்தம் இருக்காங்கல்ல. ஒரு தடவ கூட கோயிலுக்கு போகும்போது அவங்க தாய் மாமா வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களோட பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா, புதுசா இப்போ என்டர் ஆக போறாங்க. அப்போ நடேசனோட வீடு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு வராங்க. சின்ன வயசுல நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அத்தை இருக்கும்போது நாங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஏரியா ஞாபகம் இல்ல. இருந்தாலும் அந்த அட்ரஸ அதாவது கோயில்ல போயி அந்த அட்ரஸ வாங்கிட்டு ஏன்னா இப்ப இவங்க வரி கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க இல்லையா? அதனால அந்த அட்ரஸ வாங்கிட்டு நேரா சென்னைக்கு போயிர்றாங்க. நடேசன் வீட்டுக்கே போயிர்றாங்க. அப்போ நடேசன் வெளியில உட்காந்துருக்கும்போது இவங்க பேக்கோட வந்து ஆட்டோலருந்து இறங்குறாங்க. யாரு இவங்க இந்த பொண்ணு? எதுக்கு இங்க நம்ம வீட்டுக்கு வந்து பேக்கோட வந்து இறங்கிட்டுருக்கு? யாரு என்னன்னு ஒண்ணும் தெரியாம எதுக்கு நம்ம வீட்டுக்கு வருது? அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. "என்ன மாமா என்னைய தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "மாமாவா? எனக்கு உன்னைய தெரியலையே!" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன மாமா நான் அத்தை இருக்கும்போது வருவேன்ல, என்னைய மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அ எனக்கு ஒண்ணுமே புரியலையே! யாரும்மா நீயி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் தான் மாமா கனகா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் நடேசனுக்கு வந்து தோணுது. "நீ மட்டும் தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா மாமா நான் மட்டும் தான் வந்தேன். எங்க அப்பாவுக்கு வந்து நான் இங்க வர்றது பிடிக்காது தான். இருந்தாலும் எங்க அத்தைய நீங்க கொன்றுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிம்மா, இப்ப நீ மட்டும் எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே உங்களோட குடும்பமும், எங்க குடும்பமும் உறவு ஃபுல்லா முறிஞ்சிருச்சே. இனி என்னம்மா எதுக்கும்மா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல மாமா, வீட்ல எங்க அப்பா கூட சண்டை போட்டேன். எனக்கு போகுறதுக்கு வேற இடமே தெரியல. அத்தை இருந்தாலாவது நான் அடிக்கடி இங்க வந்திருப்பேன். இப்போ என்னதான் இருந்தாலும், நீங்க எங்க அத்தை குடும்பம் இல்லன்னு ஆயிருமா? அதனால தான் வந்திருக்கேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்டர் ஆகுறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு வேகமா முதல்ல வெளியில வாராங்க. அ நம்ம நடேசன் இருந்துட்டு, "யாருப்பா? யார்ட்டப்பா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன மாமா என்னைய மறந்துட்டீங்களா? நீங்க சேரன் மாமா தானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா நீயே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "மாமா நான் தான் கனகா மாமா என்னைய மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான், "நீயாப்பா? பெரிய ஆளா வளர்ந்துட்டப்பா. நான் உன்னைய இத்துணூண்டு சின்ன பிள்ளையா பார்த்தது, கை குழந்தையா பார்த்தது. இப்ப இவ்வளோ தூரம் வளர்ந்துட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி சேரன் வந்து ஒரு மாதிரியா இப்ப பார்க்குறாங்க. "என்னம்மாம்மா வாசல்லயே நிக்க வச்சு எல்லாரும் பேசி வெளியில அனுப்பிருவீங்களா? என்னைய உள்ள கூப்பிட மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. வாம்மா உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூட்டிட்டு போறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே நின்னு பார்க்குறாங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா வந்து பார்க்குறாங்க. நம்ம சோழன் வந்துட்டு, "என்னடா இது நம்ம வீட்ல ஒரு பொண்ணு வந்து இருக்குது. அதுவும் பேக்கோட வந்து நிக்குது. யாரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட போயிட்டு, "இது யாருண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய் இது நம்ம மாமா பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மாமா பொண்ணா? நான் இவங்கள பார்த்ததே கிடையாதே!" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஜொல்லு விடுறதுக்கு ஆரம்பிச்சுடுறாரு. "ஆமா, நான் வந்து கனகா உங்களுக்கு தெரியும். நீங்களும் சின்ன வயசுல இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. "அப்படியாம்மா! சரி, சரி. என்ன நீ மட்டும் வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல எங்க அப்பா வந்து என்னைய படிக்கவே விட மாட்டேன்ட்டாங்க. ஆனா நான் சென்னையில படிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் நான் வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் இது எங்க அத்தை குடும்பம் தானே! அதனால தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா! சரி" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வந்து பாண்டி, இது வந்து பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நிலாவ சோழனோட ஒய்ஃப் இவங்க அப்படின்னு
சொல்றாங்க. ஐய்யய்யோ! எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த வேற அண்ணன் சொல்லிருச்சா, நமக்கு இப்படி ஒரு மாமா பொண்ணு இருந்தது தெரியவே தெரியாதேடா! இது தெரிஞ்சிருந்தா எப்பயோ இந்த மாமா பொண்ண கரெக்ட் பண்ணியிருப்போமே! அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மைண்ட் வாய்ஸ்ல பேசுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "என்ன மாமா பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே பிட்ட போட்டுருக்கலாம். முதல்லயே வந்து உங்க காதல் கதைய வந்து காதல் வலைய வந்து வீசியிருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களோ மனசுக்குள்ள?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏங்க நீங்க வேற நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கலங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க நினைக்கிறது தான் உங்க முகத்துல தெரியுதே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "ஒழுங்கா இருக்கணும் பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்துட்டு, "என்னடா இது நமக்கு ஏத்த ஜோடி ஒண்ணு வந்துருச்சு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு, "எல்லாமே சரிதாம்மா. நீ இந்த வீட்ல எப்படிம்மா உன்னால இருக்க முடியும்? இங்க இருக்கிறது சரியா வராது. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ஏற்கனவே அவன் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். உங்க அத்தைய நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்கான். அவன் வந்து இப்ப ஏதாவது சொல்லிறவா? வேண்டாம்மா. நீ வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நீ போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல மாமா, நான் வீட்டுக்கு போனா என்னைய பிடிக்காத ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சுருவாங்க. ஆனா நான் படிக்கணும்னு தான் நெனச்சுட்டு இருக்கேன். அதனால தான் மாமா நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா நீ வீட்டுக்கு போப்பா. நீ மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படிலாம் வரக்கூடாதுப்பா. வீட்ல இருந்து ஒரு பொம்பள பிள்ளை தனியாலாம் இப்படி வரக்கூடாதுப்பா. கூட யாராவது வந்திருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல மாமா, எங்க அம்மா தான் வந்து இந்த அட்ரஸ வாங்கி குடுத்தாங்க. நீ அங்க போய் இரு. நான் உன்னைய வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா தான் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது என்னடா புது பிரச்சனையா இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிப்பா விடுங்க. இப்ப தானே வந்திருக்கிறா. இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நிலா ரூம்ல போயிட்டு, "நிலா நீங்க கூட்டிட்டு போம்மா, உள்ள கூட்டு போம்மான்னு" சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்ப பாண்டி கிட்ட சோழன் வந்துட்டு, என்னடா இது? நமக்கு இப்படி ஒரு மாமன் பொண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது போல. பரவாயில்லையே! நமக்கு சொந்தக்காரங்கலாம் எடுத்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "அண்ணே ஏற்கனவே உனக்கு கல்யாணமான விஷயத்த சேரன் அண்ணன் சொல்லிருச்சு. அப்படியே நீ கல்யாணம் ஆயிட்டு இப்படி பேசிட்டு இருந்தாலும், அந்த பொண்ணு உன்கிட்ட பேசாது. அதனால வாய மூடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா நிலா கிட்ட வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, "உங்களுக்கு கல்யாணமான விஷயம் எனக்கு தெரியும். நீங்க தானே கோவில்ல வந்து எங்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீச்சட்டி எடுத்தீங்க. நான் அப்பயே உங்கள பார்த்தேன். ஆனா எங்க அப்பா வந்து எங்க மாமா குடும்பத்துல இருக்கிறவங்க யார்கிட்டயும் பேசவும் விடல. யாரையும் பார்க்கவும் விடல. அதனால தான் நான் உங்கள யாரையும் என்னால பார்க்க முடியல. எனக்கு வந்துட்டு இந்த காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும்னு ஆசை" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி நீ இப்ப என்ன படிக்கிற?" அப்படின்னவும், "நான் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "பேசாம இங்க பல்லவன் படிக்கிற காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க அக்கா. எனக்கு எப்படியாவது நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணி விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடேசனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எதுக்கு இவ திடீர்னு மகள அனுப்பி வச்சிருக்கிறான்? ஏதோ ஒரு புதுசா ஏதோ ஒண்ணு கிளப்புறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. இப்ப பல்லவனுக்கு வந்து ஒரு பேர் கிடைச்ச மாதிரி இருக்குது. பட் இதுல என்னன்னா, பாண்டிய வந்து தான் அந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால வானதிக்கும், பாண்டிக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த புது என்ட்ரி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.